வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாடே ஆவலோட எதிர்பார்த்த நம்ம என்டிஏ ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி 12:30 மணிக்கு சொன்னது ஒன் ஹவர் பிஃபோரே பார்த்தீங்கன்னா என்டிஏ ஏற்கனவே பக்காவாக நாங்கள் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கோம், மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுனால சொன்னதுமே இமீடியட்டாக போட்டாங்க ரிசல்ட்ஸ். இதில் என்னென்ன குழப்பங்கள் அப்படின்னா நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலும் சரி, யூடியூப்லேயும் சரி, எந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்களோ அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் நாடு முழுவதுமா இது நடந்திருக்குமா அப்படின்றத இன்னும் யாரும் அந்த அளவுக்கு டீப்பாக போகலை. ஏன்னா சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே ஒரு சென்டரில் 22 பேர் வாங்கிட்டாங்க, இன்னொரு சென்டரில் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் 80 பேர் வாங்கிட்டாங்க ஒரு சென்டரில் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், சரி நார்த் சைட்லலாம் ஒரு சென்டர்ல 22 பேர், அப்பா பயங்கரம், பரவாயில்லையே 80 பேர்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 784 பேர் 600க்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் அங்க லீக் ஆனதுனால தான் 600 மார்க் மேல 22 பேர் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்தே அந்த அளவுக்கு வெறித்தனமா பசங்களை படிக்க வச்சே பார்த்தீங்கன்னா 600க்கு மேல 784 ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்துருக்காங்க ஒரே சென்டர்ல. சென்டர் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 110 801 இந்த சென்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 143 பேர் 600க்கு மேல வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. 11 சென்டர் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த 11 சென்டர்ல கிட்டத்தட்ட 6180 ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. 600க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் ஒரு ரஃப் ஃபிகர் தான் எடுத்தோம். அதில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 784 பேர் சொன்னோம் இல்லையா? 784 பேர்கிட்ட 600 மேலே மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல 22 பேர் வாங்கினதை பற்றி அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே ஒரு சென்டர்லேயே 143 பேர் எப்படி ஒரே சென்டரில் வாங்க வச்சாங்க, ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி 784 வாங்கினாங்க அப்படின்றத பற்றி நம்ம யாருமே பேசலை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவும் இருக்குது. எப்படி இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பசங்களை, அதுவும் ஒரே ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளோ பசங்களை எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா நாங்களும் சென்டர் வச்சு ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா நாங்களும் ஃபீல்டில் இருக்கோம். நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வர்றதுல 600+ ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்துடுறாங்க. திறமையான ஆசிரியர்கள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டெக்னிக் தெரியுது, எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி பசங்களுக்கு மார்க் அது எல்லாருக்குமே ஓப்பனாக கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மொத்தமாக ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய சீட்டு நம்மளே தட்டி தூக்கிடலாம். ஏன்னா 1,00,000 சில்லற சீட்ஸ் இருக்கு. அதுலேயே 56,000 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் 700க்கு மேலே வாங்குற டெக்னிக் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கோட்டாவை தூக்கிடலாமே அடிச்சு. அதனால கொஞ்சம் இந்த டெக்னிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது சென்னையை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். எப்படிடா இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இவ்வளோ இருக்கு. அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் 34 சென்டர்ஸ் இருக்கு. 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே எழுதியிருக்காங்க. இந்த 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே எழுதுறதுல ஒவ்வொரு சென்டர்லையுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 400 450 எழுதின இடத்துல ஒரு 16 பேர் 600 மேலே வாங்கியிருக்காங்க. சில இடத்துல 450க்கு மேலே இருந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா 15 பேர் வாங்கியிருக்காங்க. இதில் லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையில் 110 107 இது ஒரு சென்டர் பொண்ணு வித்தியாசம் போட்டிருக்காங்க. அதில் 110 106 இதுல பார்த்தீங்கன்னா 27 பேர் பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 327 பேர் தான் அந்த சென்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல 600க்கு மேலே 22 பேர் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம ஊர்லேயே 327 பேர் எழுதின இடத்துல 27 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு புரியல. அங்கதான் கோல்மால் நடந்ததா, அப்போ இங்க கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. அதே போல சில சென்டர்ஸ்ல 45 பேர் சென்னையிலேயே வாங்கியிருக்காங்க. அந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா 110 410 110 சென்டரோட கோடு நம்பரு. அதுல பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. தென் இன்னொரு சென்டரு சத்யபாமா இன்ஸ்டியூட், அப்புறமா பார்த்தீங்கன்னா சாய்ராம், இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 45ல இருந்து 60 பேர் வரைக்கும் 600க்கு மேல அந்த சென்டர்ல குழந்தைங்க வாங்கியிருக்காங்க. டோட்டலா சென்னையில பொறுத்த வரைக்கும் 650க்கு மேல பார்த்தீங்கன்னா 600 மேல வாங்கியிருக்காங்க டோட்டல் இந்த 36 சென்டர். அப்போ சென்னையில சுத்தி இருக்கக்கூடிய சென்டர்ஸ் அப்போ என்ன ஐஐடி ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று கொடுத்தாங்க. பட் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் கோச்சிங் சென்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கோ,
கோச்சிங் சென்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல நான் பார்த்த இடத்துல நான் செக் பண்ணப்ப இந்த 600 to 720 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சில் நிறைய மார்க் வந்து வந்திருக்கு. பட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 550 to 600 இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 450 to 550 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் மார்க்ஸை பார்க்கல. பட் இந்த இடத்துல வந்து 600 to 720 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அது வரதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய என்டிஏ சொன்னது வந்து 25% வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணது, அதனால வந்து ஈஸியா ஆயிடுச்சு பசங்களுக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 500க்கு மேல எடுத்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சீட் கிடைக்கல. அதுல ஒரு 2000 பேர் ரிப்பீட் பண்ணியிருந்தா கூட தாராளமா இப்போ வர கணக்குல வந்து அவங்க எல்லாம் 600க்கு மேல போயிருப்பாங்க அப்படின்னு தான் என்னுடைய அசம்ஷன். எதுவும் பேப்பர்லாம் லீக் ஆயிருக்காது, எந்த விதமான அசம்பாத விதமும் நம்மளுக்கு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டப்ப ஆமா, ரிப்பீட் பண்ணவங்க ரீரிப்பீட் பண்ணவங்க ரீரிப்பீட் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த சான்சஸும் வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து அந்த மாதிரி தான் வந்து பசங்க வந்து சீட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரி, நம்ம சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஒரு டாமினேஷன் இருக்கு, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. நம்மளை சுத்தி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டும் சென்னையும் வேற வேற கிடையாது. கிண்டியை தாண்டினாலே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்துருது. தாம்பரம்க்கு இந்த சைட்ல வந்து இங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்துருது. அண்ணாநகர் வந்து அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தாண்டுமே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, இதுல 600 எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இருந்திருக்கு. அதுல 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600+ வாங்கியிருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சரி, நம்ம அந்த சைடு செங்கல்பட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 சென்டர்ஸ் வந்து எக்ஸாம் சென்டரா இருந்திருக்கு. அதுல 17 பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருந்த ஒரு சென்டர்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. 411 பேர் எழுதின சென்டர்ல ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. இந்த ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 600க்கு மேல இருக்கிறதுல 5 பேர், 600 500க்கு மேல இருக்கிறதுல 5 பேர், 400க்கு மேல இருக்கிறது 3 பேர், ஒருத்தர் அப்படின்றதெல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா ஒரே சென்டர்ல 140 பேர், 160 பேர், 100 பேர், 110 பேர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் அதே போல நம்மள ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 3 சென்டர் இருந்திருக்கு. 3 சென்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல 918 பேர் எழுதிருக்காங்க, இன்னொரு சென்டர்ல 922 பேர் எழுதிருக்காங்க, இன்னொரு சென்டர்ல 307 பேர் இருக்காங்க. அந்த 307 பேர் எழுதின இடத்துல யாரும் வந்து பாத்தீங்கன்னா 600+ இல்ல. 2 சென்டர்ல வந்து ஒண்ணுத்துல 12 ஒண்ணுத்துல 8 20 பேர் எடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல செங்கல்பட்டுல இருந்து 18 பேரு, தென் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 17 பேரு, தென் நம்மளுடைய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 20 பேர். சென்னையில அப்போ டோட்டல் எவ்வளவு சார் வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 630 இருந்து 650க்குள்ள தோராயமா இருக்கும். ஏன்னா இதை வந்து அக்யூரேட்டா உட்காந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா டீடைல் வந்து ரொம்பவே இருக்கு. ஏன்னா ஒரே சிங்கிள் பர்சனா உட்காந்து இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியாது. பட் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்றத வியூவை மட்டும் பார்த்து வந்து கொடுத்துருக்கோம். இதை வச்சு என்ன பண்ண போறாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை வச்சு எப்படி வந்து ரிசல்ட்டை வந்து கொஸ்டின் லீக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் எங்க போய் எடுத்து பார்த்தாலும் சொன்ன மாதிரி ஐஐடி சொன்னதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா சென்டர் எங்க டாமினேட் பண்ணிருக்கு, கோச்சிங் சென்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட அதுதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா 22 அன்னைக்கு திருப்பியும் கொடுத்து 10:30 மணிக்கு திருப்பியும் எல்லா கேஸையும் சேர்த்த மாதிரி ஹியரிங் இருக்கு. சிபிஐ கொடுத்துருக்க அபிடவிட் என்னன்றதை எடுத்துப்பாங்க. தென் என்டிஏ திருப்பியும் இந்த ரிசல்ட்டை வச்சு இவங்க அனலைஸ் பண்ணுன்றதுக்கு ஆப்போசிட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கான இதை வச்சு என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் என்ன எப்படி இருந்தாலும் கவுன்சிலிங் வந்து 24th இருந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் சம்பந்தமா என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைன்னு நம்ம இன்னொரு வீடியோல கிளியரா நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துன்னு போட்டோம் சார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் படிக்கணும் சார், நீட்டுக்கு படிக்க அடுத்த வருஷம் 2025 எழுதணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ரெடியா இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. தமிழ் மீடியத்திலும் சரி ஆங்கில வழியிலும் சரி இதுக்கான கிளாஸஸ் நடக்குது. கால் பண்ணுங்க 9176552121. சென்னையிலேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு அருமையான கிளாஸஸை வந்து டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ரீச் பண்றீங்களா? இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.